ஹாய்ங்க, வணக்கம். நான் சாந்திங்க. இன்றைக்கி நம்ம கோவக்காய் துவையல் செய்கிறோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்புங்க, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது 3ம் போட்டுட்டு நல்ல கோல்டு கலராக வறுத்துக்கணுங்க. இந்த துவையல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், விடவே மாட்டீங்க, ரெகுலராக செய்வீங்க. ஏன்னா கோவக்காவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் நான் சொல்லி தெரியணும், நிறைய பேருக்கு தெரியும். ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு. ஒரே ஒரு பெரிய வெங்காயங்க, அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு வதக்கிடலாம். இதை நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்துருக்கோங்க. கோவக்காவை பொடியாக நறுக்கி போட்டுடலாம். ஒரு 5-6 பச்சை மிளகாங்க. இதுக்கு பச்சை மிளகாய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. காஞ்ச மிளகாயை விட பச்சை மிளகாய் ரொம்ப டேஸ்ட் கொடுக்குது. ஒரு தக்காளி, நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லிங்க. நல்ல கொத்தமல்லி நிறைய போடும்போது வாசனை டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியது தான். ஏன்னா இந்த வதக்கிறதுலேயே இந்த துவையல் இந்த கோவக்காய் வதங்கிறதுலேயே அது வெந்துடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, குக்கிங்கே கிடையாது. அவ்வளோதான். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு மூடிடலாம். நல்லா வெந்துடும் கோவக்காய். அவ்வளோதான். இப்போ இது கூடயே இந்த துவையலுக்கு தேவையான உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இது சேர்த்துட்டு இந்த புளி சேர்த்துட்றேன். புளி சேர்த்துட்டு இந்த உப்பு மஞ்சள் பொடி சேர்த்து சிம்மில் வச்சு மூடிடலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு முடிஞ்சது. ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாங்க. இதுக்கு வேண்டிய தாளிப்பு கொடுத்துடலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.